என்னுடைய முதல் படம் மெரினாவோட ஆடியோ லான்ச் ஞாபகம் இருக்கு. மொத்தமா ஒரு 50 பேர் இருந்தோம். அங்கிருந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. இவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். கதையை ஃபுல்லா பாருங்க. 100 Days Life in Short Stories எபிசோடு 1ல Day 37. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1985 பிப்ரவரி 17ல சிவகங்கையில சிவகார்த்திகேயன் பிறக்கிறாரு. இவங்க அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்கிறதுனால ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காரு. இதனாலேயே சிவகார்த்திகேயன் நல்லா படிச்சு ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வராரு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் இவங்க அப்பா இறந்தும் போயிடுறாங்க. சின்ன வயசுலயே அக்காவோட படிப்பு, ஃபேமிலி பொறுப்புன்னு எல்லாமே இவர் மேல விழுகுது. அந்த இடத்துலயே உடஞ்சு போய் உட்காராம தனக்கு பிடிச்ச விஷயத்த ட்ரை பண்ணலாமேன்னு இன்ஜினியரிங்கை விட்டுட்டு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம மீடியா ஃபீல்டை சூஸ் பண்ணி பல கனவுகளோட சென்னைக்கும் வராரு. கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட தங்கி நிறைய வாய்ப்புகளை தேடி அலைகிறாரு. அப்படி ஒரு நாள் ஒரு ஆடிஷன்ல செலக்ட் ஆகி கலக்கப்போவது யார்ல ஸ்டாண்ட் அப் காமெடியனா உள்ள வராரு. அதுல டைட்டில் வின்னர் ஆன பிறகு விஜய் டிவி இவருக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. கிடைச்ச வாய்ப்புகளை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல வராரு. 7 வருஷம் கழிச்சு ஒரு டைரக்டர் இவரோட ஹோஸ்டிங் திறமைய பார்த்துட்டு படத்துக்காக இவரை அப்ரோச் பண்றாரு. ஃபைனலா 2012ல மெரினாங்கிற படத்து மூலமா தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமும் ஆகுறாரு. ஸ்மால் ஸ்கிரீன்ல இருந்து பிக் ஸ்கிரீனுக்கு வராரு. அண்ட் இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணி ஆடியன்ஸை பயங்கரமா என்டர்டெயின் பண்றாரு. இன்னைக்கு தமிழ் சினிமால ஒன் ஆஃப் த டாப் ஆக்டரா இருக்காரு. எத்தனை பேருக்கு சிவகார்த்திகேயனை பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு அந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.